ஸோ ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சங்கத்தமிழ் கேமிங். வாங்க நம்ம கேம் ப்ளே தொடங்கலாம். இந்த எஸ்கேப்பு வந்து ப்ரிசம் எஸ்கேப்பு இந்த கேம் பேர். ஸோ இது வந்து ப்ரிசம்னா இது ஏலியன் பேஸுக்கு அடுத்த பைரட்டு. ஸோ வாங்க நம்ம கேம் ப்ளேயை ஈஸியிலேருந்தே தொடங்குவோம். ஓகே கேஸ், கேம்குள்ளே வந்தாச்சு. ஓகே வந்துட்டோம். டன். இதில் டாப் பிளேயர்ஸ் நேம்லாம் இருக்குது. இவ்வளோ மினிட்ஸ்க்குள்ளே அவங்க முடிச்சிருக்காங்க. அப்போது நம்ம ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளாடி முடிக்க ட்ரை பண்ணுவோமே. ஸோ நான் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போய் என்னுடைய ஃபஸ்ட்டு பர்சன்லேருந்து செகண்ட் பர்சனுக்கு சேஞ்ச் பண்ணேன். ஓகே வாங்க, இந்த கேட்டோட ட்ரக்கு அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, இதில் ஜம்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் நேராக போய்ட்டு ஒரு ஜம்பா இல்லை இதிலே ஜம்ப் வரும். ஜம்ப்பு இந்த பட்டன் அமைக்கி கீஸ் பார்த்தீங்களா கீஸ், அந்த விண்டோலாம் ஓப்பன் ஆகும். ஓகே இது வந்து நான் சோலோவாக தான் விளாட்றேன், ஏன்னா நம்ம லிட்டில் ப்ரோ வரல. ஓகே டன். என்னடா சவுண்ட் அது? ஓகே, கேட்டை உடச்சிட்டோம். இப்போ நேராக எங்கே போகணுன்னு தெரில. இந்த கேம் எனக்கு ஃபுல்லாக விளாட தெரியும், அதனால தான் நான் தைரியமாக விளாட்றேன். ஓகே, போலீஸ் பார்த்துட்டா இந்த பட்டன் அமைக்கிட்டு நம்ம ஓட வேண்டியதுதான். ஓகே வந்துட்டோம். செல் 4, செல் 5, செல் 6. ஓகே, இந்த வாஸில் பைப்பில் நம்ம ஜம்ப் பண்ணோம். ஓகே, டைம் இன்னும் 1 நிமிஷம் தான் ஆச்சு கைஸ். இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக முடிக்க ட்ரை பண்ணுவோம். அடுத்த டைம் நான் வேர்ல்ட் ரெக்கார்ட் போட்டுறேன் கைஸ். வேர்ல்ட் ரெக்கார்ட்னால் அப்போ அவன் 6 நிமிஷம் முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். நம்ம ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளாடி விளாட்ற மாதிரி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் நான் விளையாடி காணிக்கேன். வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு சொல்ல முடியாது, ரோப்ளாக்ஸில் ரெக்கார்டு தான். அப்போ ஃபஸ்ட்டு டாப் நேம் என் நேம் தானே இருக்கும், அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே, இதெல்லாம் டாய்லெட்டா? என்ன இருக்குது கேஸ்? தோன்றா இந்த லெவல் வரதான் விளையாடிருக்கேன். இந்த தோன்றது வர இதுக்கு அடுத்து என்ன லெவல் வரும்னு தெரியாது. ஸோ சாதா பார்க்கூர் மாதிரி தான். இப்போவே 2 மிஸ் ஆகிட்டு பார்க்கூர் மாதிரி தான் ஈஸி நம்மளுக்கு இது. ஓகே, ஜம்ப் பண்ணிட்டோம். இதையும் ஜம்ப் பண்ணிட வேண்டியதான். 1 2 3 4. ஏதோ உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்டல கைஸ். ஆமாம், உடஞ்சிருக்கு. ஓகே, இப்போ இதுவா? இப்படி திரும்பி நேராக போய் இப்படி திரும்பி அவ்வளோந்தான் வந்தாச்சு கைஸ். இந்த வழியாக போகணுமா? போயிட்டான் போகிறோம். ஆஹா, எரிக்கல் வருது. ஐயோ அவுட் ஆகிட்டேன். ஓகே கைஸ், இந்த தடவை கொஞ்சம் வெயிட் பண்ணியே போவோம். நான் வந்துட்டான், இங்கே மறைஞ்சிருக்க வேண்டியதான். நான் கிராஸ் ஆகிட்டான், அதுக்கப்புறம் போனேன். வரானா? ஆமாம் வரான் கைஸ். அவன் கிராஸ் ஆகி போனதுக்கப்புறம் நம்ம போனால் போகிறோம். ஓகே கைஸ், வந்துட்டான். நம்மளுக்கு எப்போவுமே நேர்வழி பாதை தான். ஸோ உள்ளே போனோம், இன்னும் சைலண்டாக போக வேண்டிய. ஐயோ பார்த்துட்டான். அவன் எப்படி தான் பார்க்கானான் கைஸ் தெரில. ஓகே, இந்த லிவர் அமைக்கிட்டு நம்ம அப்படியே சுற்றி ஓட வேண்டியதான். இப்போ தான் உள்ளே என்ட்ரி போடுறான். பூந்துருடா, தப்பிச்சேன். ஓகே கைஸ், இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுவும் ஒரு படி பார்க்கூர் மாதிரி தான். அவன்கிட்ட நம்ம தப்பிச்சிட்டோம். ஸோ இந்த பார்க்கூரையும் முடிச்சுருவோம். ஓகே ஜம்ப்பு, இன்னொரு ஜம்ப்பு. ஓகே வந்துட்டோம். இந்த லிவரை அப்படி சமுக்கிட்டு இங்கே இருக்குதோ. டேரெக்டாக நம்ம மேலே போயிடுவோமோ? மேலே போயிட மாட்டோம், மேலே ஃப்ளோருக்கு போகிறோம். ஓகே, இது செக்யூரிட்டி ட்ரேடிங் காஃபி. அப்போ செக்யூரிட்டி ட்ரேடிங் எப்பவுமே லாக்கில் தான் இருக்கும். நம்ம ரோப்ளாக்ஸ் கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த ஜூஸ் குடிச்சுப்போம். என்னாச்சு திடீர்னு கீஸ்? பாருங்கள் கீஸ், என்ன பவர் ஸ்பீடில் போகிறான்னு. இப்படி இருந்தாலே போகிறேன் இல்லை கேம்லையும் ஈஸியாக முடிச்சுட்டே விட்டே இருக்கலாம்.
என்ன சப்பையாக இருக்குது கைஸ், இந்த மாதிரி லெவல்லாம் தருவானா? ஓ, இந்த சைடு ஜம்ப்பு, இந்த சைடு ஜம்ப்பு, இந்த சைடு ஓடி வந்து ஒரு ஜம்ப்பு. என்னை யாப்பை விட்டுட்டான் கீஸ். இங்கே பாருங்க கீஸ், நம்ம டிஃபீட்லேயே பாருங்க கீஸ், இப்படி கொலை பண்ணி வச்சுருக்கான். ஓகே கீஸ், நம்ம முன்னாடி போவோம். இது என்ன பட்டனு? நான் அடித்து தள்ள முடியுமா? வாய்ப்பில்லை. ஸோ லிவர் அமுக்கிக்கிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு ஏணி இருக்குது. இதில் ரீஜென்ட்ரேட், இந்த பட்டன்லாம் நம்மளுக்கு எதுக்கு, நம்ம டேரெக்டாக ஏணியை தூக்கிட்டு போவோம். ஆமாம், இந்த இடம் லாக்கில் இருக்குது கைஸ். ஃபைண்ட் அ லேட்ரு. ஓ, இது ஃபைண்ட் லேட்ரை ஃபவுண்ட் பண்ணி நம்ம கரெக்டாக வைக்கணும். ஓகே டன். லேட்ரு இதை டேப் பண்ணணும். அதுக்கப்புறம் டேரெக்டாக குதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, இந்த லெவலு கொஞ்சம் ஹார்டு தான். குதிச்சு போக வேண்டியதான். இதில் மட்டும் குதிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வந்து முன்னாடி வந்து போகணும். இதில் குதிச்சு போக வேண்டியதான். ஓகே, இங்கே ஒரு லேட்ரு இருக்குது. இங்கே தான் ஆரோ மார்க் காணிக்கேன். அப்போ இந்த வழியாக தான் போகணும். 1 2 அப்புறம் 3. இதில் ஏற முடியல கைஸ். இன்னும் இருக்குது 4 5 அதுக்கப்புறம் 6. நேராக போய் ஜம்ப் பண்ணிக்கணும். 1. ஐயோ, விழுந்துட்டேன். 1 2 3. ஐயோ, விழுந்துட்டேன் கைஸ். ஓகே, இது ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் ஹார்ட் பண்ணி ட்ரை பண்ண வேண்டியதான். ஓகே, க்ளோஸ் த வேல்யூ அப்படின்னா, ஓஹோ, இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு அந்த ஏர் நிற்கிது. அப்போ நம்ம இதில் ட்ராப்பில் மாட்டியிருக்கோம். ஸோ கைஸ், விழுந்துட்டேன். ஆனால் பாருங்கள் கைஸ், நம்ம விழுந்த இடத்துலையும் ஒரு லக் இருக்குது. ஓகே, வந்துட்டேன். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன ரீஸ்பான் ஆகணுமா? ஒரு லேட்ரு இருக்குது கைஸ் இங்கே. ஒருத்தன் தான் வந்துட்டான். ஓகே, நம்ம போக வேண்டியதான். இந்த வழியாக போக முடியாதுன்னு அடைச்சி வச்சுருக்கான். ஸோ இந்த க்யூபுக்கு மேலே ஏறி போன மாதிரி இருக்குது. ஓகே, வந்துட்டோம். ஸோ இதில் ஒரு பிளாக் வச்சுருக்கான். ஸோ சப்போஸ் நம்ம கீழே விழுந்துட்டாலும் அது மேலே குதிச்சு ஏறிக்கலாம். ஓகே, இது என்ன ஸ்பீடா? இதில் எனக்கு ஃபோன் ஹேங் ஆகுமே. ஐயோ, ஓ, எப்படி குதிச்சு வந்துட்டேன் எனக்கே தெரியல. ஜம்ப் பட்டன் மட்டும் கொடுத்தா போருமோ? என்ன சிதறின்னு கீழே தானே விழுந்தேன். கெஸ், ஒரே மாயமாக இருக்குது. ஓகே கெஸ், ஏதோ ஒன்று. வந்துட்டோம். ஓகே, இது ஏதோ கேஃபின். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சு ஓடணும்ல, அந்த ஏரியா. ஐயோ, இவன் வேறு பின்னாடி துரத்துறான். ஓகே, வந்துட்டேன். அந்த ஃபுட்டு சோக்காவா? இது என்னத்த சோக்கா? ஐயோ, இது லேஞ்சாகவும் முடக்குது. டார்கெட் பண்ணி அடிக்கணுமா? இது ஹார்டு தான் கொஞ்சம். பிடிக்கிறதுக்குள்ளாட்டி நம்ம ஓடணும். ஸோ நம்ம ஹெல்த்தை குறைச்சிட்டா மூஞ்சி நேரம் எது அடித்து வச்சுருக்கான். அடி. நின்ன இடத்துல அடித்தா நல்லா ஹெல்த்து குறையுது கைஸ். அவ்வளோதான், முடிஞ்சு செத்துட்டான். பிளாஸ்ட் ஆகிட்டான் அப்படியே. ஓகே, இந்த பொற்காசுகளெல்லாம் தூக்க வேண்டியதான். இந்த வழியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன், தரல. ஸோ இது எக்ஸிட்டுன்னு போட்டிருக்கு. அப்போ இந்த வழி தான். ஸோ ஒரு திருடன் ஜெயிலை விட்டு தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது கைஸ், பாருங்க கைஸ். டஸ்கர் வந்துட்டோம்.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் ஆகிட்டு 9 நிமிஷம் ஆகிட்டு கைஸ். ஓகே, ஏதோ ஒன்று நம்ம ஜெயிச்சு நம்ம பேரை முதல் ஃபஸ்ட்டில் வாங்க வேண்டும். ஓகே வந்து ஐயா ரேசர் லைட் வட்டா அவுட் ஆகிட்டேன் கைஸ். இந்த தடவை அவுட்டாமல் போய் கணிக்கேன். தப்பிச்சிட்டேன். வேண்டாம். தப்பிச்சிட்டேன். தப்பிச்சிட்டேன். வந்துட்டேன். தப்பிச்சிட்டேன். அப்பா வந்துட்டேன். ஸோ நம்ம இது வந்து எர்த்தில் இருக்க ப்ரிசமு, எர்த்தில் இருக்க ஜெயிலு. இந்த ஜெயிலில் விட்டு நம்ம தப்பிக்க போகிறோம். இந்த ஜெயிலு விட்டு தப்பிக்கிறது இதுதான் பார்ட் 1. ஸோ பார்ட் 2 வந்து ஏலியன் பேஸு, பார்ட் 3 வந்து தான் பைரட் ஷிப்பு. ஐயோ கீழே விழுந்துருச்சு கைஸ். ஓகே, ரீஸ்டார்ட் பட்டனா? இதை ரீஸ்டார்ட் பண்ணால் இதை வச்சு நம்ம பாலத்தை செஞ்சு போயிடலாம். வாட் த குட் ஐடியா. வாவ், ஓடுறா. ஐயோ விழுந்துட்டேன். என்ன இதுவும் கையில் இருக்குது. ஓகே விடுங்க. ஸோ இதை திரும்பி இதிலே போட்டுருவோம். இது எப்படி நான் கிராஸ் ஆன கையில் வருது. ஓகே, இந்த மிசைல் எடுத்து ரெடியாக வச்சுப்போம். ஸோ மிசைல் எங்கே ஆஃப் ஆகிட்டுக்கு? ஆனால் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன ஒன்றும் ஆகமாட்டக்கு அவனுக்கு. 2 கையிலையும் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கையில் மட்டும் ஷூட் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன் கேஸ். ஐயோ மிதிக்க போகிறோம். ஷார்ட் அடிக்கானே. இப்போ பார், உன்னோட ரேஞ்சு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆஹா, நடுசில் அடிச்சிட்ருக்கேனே கண்ட்ரோல் இல்லாமல். கண்ட்ரோல் வா அசைக்கும் இல்லை. வந்துட்டு ஒரு கை போயிடுச்சு. இன்னொரு கை தான். ஷூட். ஐயோ கிட்ட வந்துட்டான். அப்பா முடிஞ்சு. ஸோ இவன்ட்டு இருக்க பொற்காசுகளையும் எடுத்துக்க வேண்டியது தான். இந்த பொற்காசுகளை வைத்து என்ன செய்ய முடியும் எனக்கு தெரில கைஸ். நீங்களே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைங்க. கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி வைங்க, நான் பின் பண்ணி வைக்கேன். ஓகே கைஸ், வண்டியில் ஏறிட்டோம். இங்கே பாருங்கள், கிறிஸ்மஸோடைய ட்ரீ அதுவும் ஆடுது வண்டி ஓட்ட. கைஸ் இதில் டேன் கூட பண்ண முடியுது. அப்போ வண்டியை நம்ம தான் ஓட்டணுமா? சரி தான், ஏதோ ஒன்று ஓட்டும். பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. கேஸ் ஸ்டேஷன் இருக்குது கைஸ். வாங்க இதில் கொண்டு வண்டி விட வேண்டியதான். நம்ம போவோம். என்ன நடக்கும்னு தெரியல. இங்கே தான் போகணுன்னு போட்டிருக்கு. ஏதோ கை வருது. ஓப்பன். இந்த பட்டன் எதுக்கு? இது பேல போடுப்பா. அப்போ லேட்ரு தான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா லேட்ரு தான் ஹைட்டாக இருக்கும், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும். யார முடியுமான்னு தெரில. ஏறிட்டா. ஏறிட்டேன். எனக்கு வேறு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிட்டு. ஓகே வந்துட்டோம். ஸோ நம்ம திருட பைக்கெல்லாம் ஒரு ஹெலிகாப்டர் நம்மளுக்காக விட்டுட்டு போயிருக்கானுங்க. ஸோ அந்த ஹெலிகாப்டரில் ஏறிப்போம். ஃபஸ்ட் பர்சனில் போட்டு வச்சுப்போம். இப்போ பாருங்க ஹெலிகாப்டர் எப்படி போகுதுன்ற. இப்போ நேராக நம்ம ப்ரிசம் விட்டு வெளியே போயிடுவோம். என்ன திரும்பி ப்ரிசமுக்கு வந்துட்டோம். கேட்ச் பிளேயர்ஸா? ஓகே, இங்கே ஒரு ராக்கெட் இருக்குது. நம்ம இப்போ ஒரு போலீஸ் ஆகிட்டோம். ஸோ இந்த ராக்கெட் எதுக்குன்னு நம்ம சும்மா ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இந்த ப்ரிசம் விட்டு இந்த ராக்கெட்டில் சும்மா தான் நம்ம ஏறணும். ராக்கெட்டை யாரும் ஆன் பண்ணிட்டாங்க திடீர்னு, அது அப்படியே கிளம்பிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. இப்போ நம்ம நேராக ஸ்பேஸில் போய் எங்கேயோ க்ராஷ் ஆயிடுவோம்.
அந்த ஏலியன் பேஸில் போட்டு நம்மளை லாக் பண்ணிடும். ஸோ இதான் பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2ல் சந்திப்போம் கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிசம் போட்டு போனால் ஏலியன் தாடா கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஆமாம் கைஸ், ஏலியன் தான். செல் 51ல் நம்ம அடைஞ்சிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். see you next time. மறக்காமல் எல்லோரும் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ to be continue. Thank you for watching. See you next time.